ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது அனிமேட் லாஸ் தமிழ். இந்த வீடியோ நாம என்ன பார்க்க போறோம்னா மான்வாவோட 146 147 இந்த ரெண்டு எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க. அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ சியான்யூவை கொல்ல சொல்லியிருப்பான். அப்புறமேட்டுக்கு அந்த எம்பரரையும் அட்டாக் பண்ணியிருப்பான். அந்த எம்பரரும் சும்மா இல்லாம என்னோட நேஷனல் கார்டியன் வெப்பனோட பவர் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்திருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த எம்பரரும் நம்ம ஹீரோவை செத்து போடா அப்படின்னு அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவும் அந்த எம்பரரோட அட்டாக்கை பிளாக் பண்ணிட்டு, டே நீ உண்மையிலேயே வாய்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கியா, அப்புறம் கையில நான் இது போன இரும்பு வச்சுக்கிட்டு நேஷனல் கார்டியன் வெப்பன் அப்படின்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறியா அப்படிங்கிறான். அப்ப அந்த எம்பரரும் டென்ஷன் ஆயிட்டு, டே குயிஃபங் என்ன தைரியம் இருந்தா என்னோட வெப்பனையே இன்சல்ட் பண்ணிருப்ப, இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் அவனோட அட்டாக் அசால்ட்டாவே தடுத்துட்டு, டே இப்பதானே என்கிட்ட அடி வாங்கிட்டு பறந்து போனேன், இப்ப மறுபடியும் ஏதோ வாய்ட் ஸ்டேஜ் அப்புறம் நேஷனல் வெப்பன் அப்படின்னு என்கிட்ட அடி வாங்குறதுனே வரிய, நீ உண்மையிலேயே ஒரு எம்பரரா அப்படின்னு அவனை அடிச்சு பறக்க விட்டான். அப்ப அந்த எம்பரரும் அங்க இருக்க வீட்டெல்லாம் உடைச்சிட்டு போய் விழுறான். அப்ப அந்த வீட்டுல இருக்கணும், டே நீ யாரா அப்படின்னு ஷாக்கா வரான். அப்ப அந்த எம்பரரும், டே நீ கொஞ்ச நேரம் சும்மா அப்படின்ட்டு இந்த குயிஃபங் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான், இன்னும் கொஞ்ச நேரம் அவனை சமாளிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும், டே எம்பரர் ஏன்டா சண்டை படவில்லையா, ஓ உன்னோட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா, அதெல்லாம் இப்போ வராதரா அப்படின்ட்டு, உனக்கு ஒண்ணு தெரியுமா என்னோட குயின் ஃபேமிலி இந்த கேபிட்டல் ஃபுல்லா இருக்கு, என்னோட டீம் தான் உன்னோட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை பிடிச்சி வச்சிருக்கு, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் வர மாட்டாங்க, நீ தான் வந்து சண்டை போடணும் அப்படிங்கிறான். அப்ப அந்த எம்பரரும் நம்ம ஹீரோ மேல ஃபுல் காண்டோட, டே குயிஃபங் உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோவை கொல்ல வரான். அப்ப நம்ம ஹீரோவும், நீ என்னடா இவ்வளவு ஸ்லோவா இருக்கு அப்படின்னு உன்னோட கதை முடிஞ்சு அப்படின்னு அடிச்சு பறக்க விட்டான். அப்ப அந்த எம்பரர் மறுபடியும் ஒரு வீட்டோட செவுத்தை உடைச்சிட்டு போய் மறுபடியும் எந்திரிச்சு நிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும், என்னது உனக்கு ஒண்ணுமே வரலையா அப்படின்னு ஷாக்கா வரான். அப்ப அந்த எம்பரரும் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு, டே குயிஃபங் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல மறந்து போயிட்டேன், நான் டீமன் ஆர்மர் போட்டுட்டு இருக்கேன், அந்த ஆர்மரும் அந்த கிரேட் டீமனோட எலும்புல இருந்து செஞ்சது, இந்த டீமன் ஆர்மர் இருக்கிற வரைக்கும் என்னை யாராலையும் கொல்ல முடியாது அப்படின்னு சிரிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும், டே பைத்தியக்காரா, இந்த கிரேட் டீமனோட எலும்பு எதுக்கிட்ட ஆர்மரா செஞ்சு போட்டிருக்க, அந்த கிரேட் டீமனோட எலும்புல செஞ்ச ஆர்மர் உங்ககிட்ட இருக்குது, அந்த ஆர்மரை வச்சு அந்த கிரேட் டீமன் உன்னோட பாடியே எடுத்துக்கும், நீ என்ன முட்டாளடா அப்படிங்கிறான். அப்ப அந்த எம்பரரும், டே குயிஃபங் என்ன முட்டாள்தனமா பேசுற, நான் ஹியூமனா இருந்தாலும் சரி டீமனா இருந்தாலும் சரி இன்னைக்கு உன்னை கொன்னுட்டு உங்க குயின் ஃபேமிலியில இருக்க மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கொல்லாம நான் சாவ மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை கொல்ல வரான். அந்த எம்பரருக்கு பின்னாடி அந்த கிரேட் டீமனோட இல்யூஷன் தெரியுதாட்டங்குது, அது அந்த எம்பரர் போட்டுட்டு இருக்க ஆர்மர்ல இருந்து வர ஆரான்னு நினைக்கிறேன். அந்த கிரேட் டீமனோட இல்யூஷனும் ஒரு பெரிய ஸ்வாடை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அப்ப நம்ம ஹீரோவோ என்னடா இது அப்படின்னு ஷாக்கா வரான். அந்த ஸ்வாட் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிருச்சு. அப்புறமேட்டுக்கு பார்த்தா அந்த எம்பரர் தான் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்திருக்கான். அந்த பெரிய ஸ்வாட் அந்த இல்யூஷன், நம்ம ஹீரோவும் அவனோட அட்டாக் தடுக்க கொஞ்சம் கஷ்டப்படுறான். அப்ப அந்த எம்பரரை பார்த்தா பாதி டீமனாவே மாறிட்டான் நடக்குது. அவனும், டே குயிஃபங் இப்ப என்கிட்ட எவ்வளவு பவர் இருக்கு தெரியுமா, இந்த பவரை வச்சு என்னால உன்னை ஈஸியாவே கொல்ல முடியும், உன்னோட கதை இன்னைக்கு முடிஞ்சிரா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும், ஓ உங்ககிட்ட நிறைய பவர் இருக்கா, ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்ததும் என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைச்சே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு, நீ எப்பவுமே ஒரு முட்டாள் எம்பரர் தாண்டா அப்படிங்கிறான். அப்ப நிறையவே ஒயின்ஸ் எல்லாம் வருது. இந்த ஒயின்ஸை பார்த்ததுமே தெரியுது நம்ம டெவிலியனோட வேலை தான். அப்ப அந்த எம்பரரும் என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம டெவிலியனும் அந்த எம்பரரை கட்டி போடுது. அவனும், டே நீ என்ன நினைச்ச, இந்த ஒயின்ஸை வச்சு என்ன கொல்ல முடியும்னு நினைச்சியா, எனக்கு மட்டும் என்னோட ஃபுல் பவர் திரும்ப வந்துச்சுன்னா உங்க எல்லாத்தையும் கொன்னுறோம்டா அப்படின்னு கத்துறான். அப்ப நம்ம ஹீரோவும், ஏசியன் டைம்ல நம்மளோட ஹியூமன் ரேஸ் அந்த டீமன்ஸை ரீஇன்கார்னேஷன் ஆகாத மாதிரி பண்ணாங்க, நீயும் இப்ப பாதி டீமன் பாதி ஹியூமன், இன்னையோட உன்னோட கதை முடிஞ்சிரு அப்படின்னு அந்த எம்பரர் அட்டாக் பண்ணிட்டான். அப்ப நம்ம ஹோச்சானோ என்னது பனி பெய்யுது அப்படின்னு பாக்குறா. இது ஏதாவது நம்ம ஹீரோவோட புது ஸ்கில் என்னன்னு தெரியல. அப்புறம் நம்ம பாய்லிங்கும், இந்த பிளேஸே திடீர்னு சைலண்ட் ஆயிருச்சு, அப்படின்னா நம்ம பிரதர் குயிஃபங் வின் பண்ணிட்டாரா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஷியோ குயினும், கண்டிப்பா குயிஃபங் வின் பண்ணிட்டா நடக்குது அப்படிங்கிறா. அப்புறமேட்டுக்கு அந்த எம்பரரை காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட நெஞ்சில பெரிய ஓட்டைய போட்டான். அப்ப அந்த எம்பரரும் அரவுசரோட, எனக்கு ரோரிங் டைட்டி அப்படிங்கிற ஸ்வாட்மேன்ஷிப் தெரியும், இருந்தாலும் என்னால அந்த ரோரிங் டைட்டி அப்படிங்கிற ஸ்வாட்மேன்ஷிப்ல வெறும் செகண்ட் ஸ்டேஜ் மட்டும் தான் கத்துக்க முடிஞ்சுச்சு, ஆனா நீ ஈஸியாவே எனக்கு கொன்னுட்ட, இத்தனை நாளா என்னோட யூ ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் எம்பரரா இருந்ததுனால ரொம்பவே கஷ்டத்துல தான் இருந்தாங்க, இப்ப நான் அவங்க எல்லாத்தையும் உன்னோட கையில கொடுக்குறேன், நீ அவங்களை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும், ஓ அப்படியா அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்புறமேட்டுக்கு பேக்ரவுண்ட்ல இந்த யூ ஃபேமிலியோட எம்பரர் யூ ஃபேங்ஸிங்க குயின் ஃபேமிலியோட புது ஜெனரேஷனை சேர்ந்த குயின் ஃபேங் அப்படிங்கிறவன் கொன்னுட்டான் அப்படின்னு பேக்ரவுண்ட்ல சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஷியோ குயினை காட்டுறாங்க. அப்ப நம்ம ஷியோ குயினும் யூ ஃபேமிலியோட கதை முடிய போகுது, சீக்கிரமே அந்த சிட்டு ஃபேமிலியை சேர்ந்தவங்களோட கதையும் முடிக்க போறோம், இந்த ஃபேமிலியில இருக்க உமன்ஸ் அப்புறம் சில்ட்ரன்ஸ் இவங்களை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் கொன்னுருங்க அப்படிங்கிறா. அப்புறமேட்டுக்கு நம்ம குயின் ஃபேமிலியோட ஹாலை காட்டுறாங்க. அப்ப நம்ம கிரேட் கிராண்ட் மதரும், குயிஃபேங் அந்த எம்பரரை தனியா நீ தான் கொன்னுருக்க, அந்த த்ரோனை நீயே எடுத்துக்க அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும், சாரி கிரேட் கிராண்ட் மதர் என்னால முடியாது, நான் இப்ப என்னோட கல்டிவேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த த்ரோனை வேண்டாம் அப்படின்றதுனால குயின் ஃபேமிலியோட ஹெட் அந்த கேபிட்டலோட எம்பரரா பதவி ஏத்துக்கிறாரு. இந்த கண்ட்ரியோட பேரை கூட குயின் அப்படின்னு மாத்திட்டாங்க அப்படின்ட்டு. அப்புறம் இந்த கிரேட் குயின் கிளான்ல இந்த 3 கிளான் மெம்பர்ஸ் தான் சேர்ந்து செயல்பட போறோம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஸ்வாடும் ஆர்மரும் கலந்த மாதிரி ஒரு பிக்சரை காட்டுறாங்க. அதுல ரெட் கலர்ல இருக்கிறது குயின் ஃபேமிலி, அப்புறம் ப்ளூ கலர்ல இருக்கிறது நானாங் ஃபேமிலி, அப்புறம் கடைசியா கிரீன் கலர்ல இருக்கிறது பாய் ஃபேமிலி. அப்புறமேட்டுக்கு ஒரு சில மாசம் கழிச்சு காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் சியோசங்கும் உட்காந்து செஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவும் யூயோ இம்மோர்டல்
பிளேஸஸ் அந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சாச்சு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஷியோகோயினும் முடிச்சாச்சு அப்படிங்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோவும் டீ குடிச்சிட்டு இப்ப நம்ம 2 பேருமே லெவல் 5 கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அடுத்து நடக்க வேண்டிய வேலையை பார்க்கலாமா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஷியோசங்கும் குயிஃபங்க அந்த டியான்சியோ பிளேஸை சமாளிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் வச்சுக்கிறியா அப்படின்னு கேக்குறா. அப்ப நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் ரெடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மவுண்டைன் ஸ்பிரிட் கிளான அந்த கிரேட் மேஷ் பார்டருக்கு பக்கத்திலேயே அவங்களோட சிட்டியை மறுபடியும் ரீபில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த கிரேட் மேஷ் பார்டர் அந்த டியான்சியோ பிளேஸை சேர்ந்தவங்களுக்கு அகைன்ஸ்ட் ஆனது. அப்புறம் நாம ஒன்னும் சும்மா உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்க்க மாட்டோம். அந்த டியான்சியோ பிளேஸுக்கு ஆப்போசிட்டா நாம ஒரு செக்டார் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஷியோசங்கம் என்னது இதெல்லாம் நீ ஏற்கனவே பிளான் பண்ணிட்டியா அப்படின்னு ஷாக் ஆகுறா. அப்ப நம்ம ஹீரோவும் இதை சைலண்டா நான் ரொம்ப நாளாவே பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த செக்டாரோட லீடர் நான் இல்ல, அந்த ஸ்கை பிரேக்கிங் செக்டர் இனிமே நீ தான் லீட் பண்ண போற அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஷியோசங்கம் என்னது நானா அப்படின்னு ஷாக் ஆகுறா. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஒரு பாலைவனத்துல நின்னுட்டு இந்த பாலைவனம் நம்ம குயின் கிளானுக்கும் அந்த டிராகன் ஃபாரஸ்ட் கிளானுக்கும் நடுவுல இருக்கு. அப்புறம் அந்த டியான்சியோ பிளேஸோட பிரான்ச்சஸ் நிறைய இடத்துல இருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் அந்த டிராகன் ஃபாரஸ்ட் கிளானை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்ட்டு இந்த டிராகன் ஃபாரஸ்ட் கிளான் மாதிரி வீக்கான கிளான்ல இந்த டியான்சியோ பிளேஸ்ல இருக்க எம்பரர் கிட்ட ஒரு பப்பட் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்ப யாரோ டே நீயே ரொம்ப வீக்கா இருக்க, எங்க டியான்சியோ பிளேஸை எதிர்த்து ரிவெஞ்ச் எடுக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு ஏதோ சத்தம் கேக்குது. அப்ப நம்ம ஹீரோவும் என்னடா சத்தம் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அவனுங்க டியான்சியோ பிளேஸை சேர்ந்தவனுங்களா அப்படின்னு ஒரு கல்லு பின்னாடி போய் உட்காந்து பாக்குறான். அப்ப பார்த்தா 2 பேர் ஒருத்தனை போட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த 2 பேர் ஒருத்தனை அடிச்சிட்டு இருக்கானுங்களா, இவனுங்க தான் அந்த டியான்சியோ பிளேஸை சேர்ந்தவனுங்களா அடங்குது. அப்ப அந்த டியான்சியோ பிளேஸை சேர்ந்தவனுங்களும் டேய் முட்டாள், உன்னோட ஓவர் கான்பிடன்ஸால இன்னைக்கு நீ சாவ போற அப்படின்னு அவனை அட்டாக் பண்ண போறானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த டியான்சியோ பிளேஸை சேர்ந்தவனோட ஸ்வாட தட்டி விட்டு டேய் இப்ப நீ டியான்சியோ பிளேஸ்னு தானே சொன்ன அப்படிங்கிறான். அப்ப அவனும் நம்ம ஹீரோ பார்த்து யாரா நீ என்ன எதுக்கு அட்டாக் பண்ண அப்படின்னு கத்திட்டு ஓ நீ அவுட் சைடரா, நாங்க டியான்சியோ பிளேஸை சேர்ந்தவனுங்க அப்படிங்கறதுனால இவனை காப்பாத்தி ஹீரோவை பாக்குறியா அப்படிங்கிறானுங்க. அப்ப அந்த டியான்சியோ பிளேஸை சேர்ந்தவனுங்க அடி வாங்கணும். நம்ம ஹீரோ பார்த்து டேய் முதல்ல இங்க இருந்து ஓடு, அவனுக்கு 2 பேர்த்தோட கல்டிவேஷனும் லெவல் 9ல இருக்கு, அது மட்டும் இல்லாம அவங்க டியான்சியோ பிளேஸை சேர்ந்தவனுங்க, நீயாவது இங்க வந்து உயிரோட தப்பிச்சு போடா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் என்னது லெவல் 9 எக்ஸ்பர்ட்டா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட பாக்கெட் நைஃபை தூக்கி போட்டதையே அவனால சமாளிக்க முடியாம அவன் சோட கீழே போட்டான், இவன்லாம் ஒரு லெவல் 9 எக்ஸ்பர்ட்டா அப்படின்னு சிரிக்கிறான். அப்ப அந்த டியான்சியோ பிளேஸை சேர்ந்தவனும் எங்க டியான்சியோ பிளேஸை சேர்ந்தவங்களோட பவரை நீ குறைச்சு மதிப்பிடாதரா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அப்ப நம்ம ஹீரோவும் என்னோட ஸ்ட்ரென்த்தை பாக்குறீங்களாடா அப்படின்னு அவனுங்கிட்ட செம்ம ஃபாஸ்டா வரான். அவனுங்களும் நீ எப்போ அங்க வந்த அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும் நீங்க ஷாக் ஆகிறதுக்குலாம் நேரம் இல்லடா, இப்ப பேசுறதுக்கு நீங்க சாவணும் அப்படின்னு அவனுங்க 2 பேத்தையும் அசால்ட்டாவே கொண்டுட்டான். அப்ப அந்த டிராகன் ஃபாரஸ்ட் கிளான சேர்ந்தவனும் என்னதையும் இவனுங்களை அசால்ட்டாவே கொண்டுட்டானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோவும் என்னோட ஃப்ரெண்ட் நீங்க ரொம்பவே இன்ஜூரியா இருக்கீங்க, உங்களை ரெக்கவர் பண்றதுக்கு கொஞ்சம் பில்ஸ் தரான் அப்படிங்கிறான். கைஸ் ஒரு நிமிஷம், ஏன்டா 2 நாளா வீடியோ போடலான்னு கேக்குறீங்க, அப்புறம் இன்னைக்கு 2 சாப்டர் தான் அப்லோட் பண்ணிருக்கேன், கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால என்னால 2 எபிசோடு தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சு, நான் இனிமே டெய்லி 2 சாப்டராவது அப்லோட் பண்ண பாக்குறேன். சாரி கைஸ், இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.